இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கையில் தையல் போட்டோம் இல்லையா, இதில் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? வரைஞ்சிட்டு இதில் வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும் நீங்கள். சரியா? பின்னாடி அந்த இதை வந்துட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனை வந்து போட்டுடலாம். ஓகேவா? கரெக்டாக ஸ்ட்ரைட் வச்சு எப்படி பேப்பரில் போட்டிங்களோ அதேமாரி தான் நீடில் நிறுத்திட்டு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக டர்ன் பண்ணுற இடம் வரும்போது நிறுத்திட்டு இப்படி அதை தூக்கி பின் சைடில் இருக்கும்ல, அதை நீங்கள் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா இப்படி கிளாத்தை வந்து ரொட்டேட் பண்ணி எந்த ஸ்ட்ரைட்டாக வருதோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ திரும்பி ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இதுக்கும் போட்டுட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது இது வந்துட்டு சுருங்கக்கூடாது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற இது வந்து சுருங்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா? இது மாதிரி உள்ளே இருக்கிற பாக்ஸுமே போட்டுருங்க. இப்போ ரவுண்டில் போடும்போது நீங்கள் நார்மல் நீடில் போட்டதை விட இப்போது த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்ட்லேருந்து குட்டி ரவுண்ட் போடலாம். ஓகேவா? கரெக்டாக எந்த செக்ஷனில் இப்படி ரொட்டேட் ஆகும்ல அதில் கரெக்டாக ஸ்லோவாக பெடல் போடுங்க. ஸ்லோவாக பெடல் போட்டு கிளாத்தை இப்படி கை வச்சுக்கோங்க. சுருங்கக்கூடாது நம்ம. ஓகேவா? ஸ்டிச் பண்ணுற கிளாத்து உள்ளேயும் சுருக்கம் வந்துடக்கூடாது. போட்டதுக்கப்புறமும் இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். சரியா? என்ன பண்ணணும், பொறுமையாக பெடல் போடுங்க. ரவுண்ட் வரும்போது இன்னும் பொறுமையாக. ஓகேவா? இப்படி கையை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பழக பழக அது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அது வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்லோவாக கூட பண்ண மாட்டீங்க, சல்லுன்னு பண்ணிடுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல் ரிங்குமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரி, லைட்டாக சுருக்கம் வந்தால் கூட ஓகே தான், ஆனால் ரொம்ப சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தெரியுதா? இப்போ இது மாதிரி ஸ்கொயரு ரவுண்டு இந்த இடத்துல வரும்போதெல்லாம் எப்படி நம்ம பேப்பரில் வந்து நிறுத்தி சொல்லி கொடுத்தோனோ அதேமாரி தான் சேம். இது ஃபுல்லாக இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. சரியா? இப்போ வந்துட்டு கர்ச்சிஃப் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கும் அதே தான், 10க்கு 10 தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கிளாத்து. சரியா? நம்ம அது வந்து கை வச்சு தைச்சோலே. இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த மாதிரி மடக்கிட்டு ப்ரெஷர் ஃபுட் தூக்கிட்டு கீழே வச்சுருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் இதை இப்படி வச்சுட்டு காட்டன் கிளாத்தாக இருந்தால் இப்படி மேலே வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்துட்டு படிஞ்சிடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா இதோட எட்ஜஸில் தையல் போடணும். இங்கே சென்டர்லலாம் வரக்கூடாது. எவ்வளோ ஒட்டில் உங்களால் தையல் போட முடியுதோ அவ்வளோ ஒட்டில் வந்து நீங்கள் தையல் போடணும். ஓகேவா? பொறுமையாக நீங்கள் பெடல் போடுங்க. சரிங்களா? பொறுமையாக பெடல் போட்டு கரெக்டாக அந்த எட்ஜஸில் தான் தையல் போடணும். ஓகேவா? இப்போ இதுக்கிட்ட வரும்போது ஆல்ரெடி நம்ம கரெக்டாக மடக்க வேண்டிய இடத்துல மடக்கி கரெக்டாக ஓகேவா 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். எண்டு கரெக்டாக முடியும் போது நீடில் நிறுத்திட்டு இப்படி திருப்பிடணும். இப்போ இதோட எட்ஜஸில் நம்ம வந்து அதில் எக்ஸ் போட்டோம்ல, இதில் வந்துட்டு எக்ஸ் மாதிரி வராது, ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் அதில். ஓகேவா? இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 3 சைடும் நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீட்டாக தையல் போடணும். ஓகேவா? நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன், இல்லைனா லென்த்தாக வீடியோ போகும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க.
இதே மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா, நான் இப்போ வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கர்ச்சீஃப் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சுடிதார் ஏதோ ஒன்று தைக்கிறீங்க, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னா உங்கள் சுடிதாருக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து கர்ச்சீஃப் மாதிரி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் வந்துட்டு நான் கொக்கி எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இதோட கண்டினியூ வீடியோவாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் தான் வரும். நான் இப்போ வந்து கொக்கியும் அந்த ஐவுக்கும் எப்படி கட்டுறதுன்ட்டு சொல்லிட்டு தரேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த கர்ச்சீஃபில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி இது மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் இப்படிலாம் சுருங்கி இருக்கக்கூடாது, ரவுண்ட்குள்ளேயும் சுருக்கம் வரக்கூடாது, எதுலேயுமே சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மிஷினில் தையல் போட்டு கர்ச்சீஃப் ஃபஸ்ட்டு. ஓகேவா, மிஷினில் கர்ச்சீஃப் தைக்கிறது இதையும் தைச்சிட்டு இதுலேயே வந்துட்டு நான் இப்போ வந்து கொக்கி கட்டுறது நான் அப்படின்ட்டு சொல்லிட்டு காட்டுறேன். சரியா, இப்போ வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு 4ஆக கோக்கணும். ஓகேவா, 4 த்ரெட் எடுக்கணும். நம்ம வந்துட்டு ஹெம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து 2 த்ரெட் எடுத்தோம் இல்லையா, இப்போ இதுக்கு வந்துட்டு 4 த்ரெட் எடுக்கணும். சரியா, கீழே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஊசி இருக்குன்னா ஓகே, நான் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 6 நீடில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்ல, இந்த புக்கெலாம் தைப்பாங்களா, அந்த மாதிரி ஊசி இருந்தால் கூட ஓகே தான். அது மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஓரத்தில் வேணாலும் நான் இப்போ தைச்சி காட்டுறேன். ஓகேவா, இப்போ இதுதான் வந்துட்டு ப்ளவுஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்துட்டு கொக்கி வந்து கட்டுவோம். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு 2 இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அந்த பெரிய ஊசி இருக்குல்ல, அதை வச்சுட்டு கிளாத்து அடியில் வந்துட்டு ஊசி போகக்கூடாது. கொக்கி கட்டுற சைடில் வந்துட்டு மேலே ஊசியோ நூலோ தையல் போடுறது எதுவுமே மேல் சைடில் தெரியக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அந்த கொக்கி இருக்குல்ல, அதில் வந்துட்டு இப்படி மாட்டி இப்படி திருப்பிடணும். ஓகேவா, புரியுதா? நான் அது வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன் எப்படி, ஏன்னா அதில் வந்து 2-3 கிளாத் வச்சுருப்போம். இப்போ இதில்ங்கும் போது சிங்கிள் கிளாத் தான் இருக்குது. ஓகேவா, அதனால் நான் பார்டரில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கொக்கியை மாட்டிட்டோம் இல்லையா, ஸ்டிச்சஸ் வந்து நார்மலாக உள்ள ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். எப்படின்னா உள்ளே வெளியேன்ட்டு நம்ம தைக்கிறது, அடியில் வந்து நீடில் தெரியக்கூடாது. ஓகேவா, இது மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு சும்மா எப்படின்னா இந்த ரவுண்டில் வந்துட்டு இப்படி இப்படி தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி இது என்ன ஆகும்னா நீங்கள் கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங். ஓகேவா, எப்படி பண்ணணும்னா தெரியுதா, இந்த இது வந்துட்டு இப்படி இது மேலே இப்படி கிடக்கணும். ஓகேவா, இது வந்துட்டு சிங்கிள் கிளாத்துங்கிறதுனால பேக் சைடில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு த்ரெட் வந்து தெரியும். சரியா, இதே வந்துட்டு நீங்கள் இதே வந்து 4-2 மடித்து நம்ம ப்ளவுஸ்லலாம் இது பண்ணும்போது பேக் சைடில் வந்துட்டு த்ரெட் வந்து தெரியக்கூடாது. ஓகேவா, இப்போ கர்ச்சீஃபில் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, ஏன்னா சிங்கிள் கிளாத்தாக இருக்கிறனால மேலே உள்ள கிளாத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அது மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா நம்ம நார்மலாக போடுறதுக்கும் அதில் ஒரு டிசைன் மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிவிட்டு
இல்லை நான் வந்துட்டு நார்மலாகவே போட்டாலே ஸ்ட்ராங்காக இருக்கும்னா நீங்கள் அப்படி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான், சரியா? அதனால தான் நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நான் தைக்கிற எல்லா ப்ளவுஸ்லேயும் டைம் ஆகுதேன்னு பார்க்காம நான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். அது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 2 சைடும் ஒரு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இதுக்கிட்ட இந்த இடத்துல குத்தி கிளாத்து உள் சைடாகவே கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு வந்து எடுத்துடணும். ஓகேவா? அப்படி எடுத்துகிட்டு திரும்ப இந்த சைட்லேருந்து இப்படி ஃபஸ்ட்டு நார்மலாக விட்டுட்டு 2ஆவது டைம் போடும்போது முடிச்சு போடணும். ஓகேவா? தெரியுதா? இந்த இதை இப்படி இதுக்குள்ளே விட்டு 1 2 திரும்பவும் இதுக்குள்ளே விட்டுட்டு அவ்வளோதான், முடிச்சு போட்டுற வேண்டியதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப லென்த்தான த்ரெட் வந்து எடுக்காதீங்க, அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்காயிரும், சரிங்களா? இப்போ தெரியுதா? ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம இந்த கொக்கி மாட்டுவோம்ல, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல இப்படி போடுறேன். இது வந்துட்டு பேக் சைட்லேருந்து அந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கொக்கி கட்டும்போது மேல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து இந்த லூப் ஸ்டிச் வந்துட்டு இந்த மாற்றுறது இருக்குது இல்லையா, அது ஸ்டிச் பண்ணும்போது அடி சைட்லேருந்து தான் த்ரெட்டை எடுக்கணும். நான் ப்ளவுஸில் எப்படி தைக்கணுன்றது எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அளவுக்கு லென்த் இருந்தால் போதும். 2 டைம் இந்த மாதிரி எடுக்கணும், ஓகேவா? இப்போ 2 டைம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா சேம் அதே ஸ்டிச் தான், நம்ம கொக்கியில் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே தான். இப்போ வந்து திருப்பி பிடிச்சிக்கோங்க. திருப்பி பிடிச்சிட்டு தெரியுதா, இதுவும் இதில் மாட்டணும், சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை டைட்டாக இப்படி இழுத்து, தெரியுதா, அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஒன்று மேலே ஒன்று வந்துடக்கூடாது, பக்கத்து பக்கத்தில் லைனாக அந்த சீப்பு மாதிரி அப்படியே அடுக்கி இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. ஸ்டிச் வந்து தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இப்படி கேப் இருக்கும், சரியா? ஒன்று மேலே ஒன்று வந்து ஸ்டிச்சஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஓகேவா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வந்து பேக் சைடு எடுத்துடணும். எடுத்துட்டு எண்ணாட் போட்டுற வேண்டியதான், ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 5 கொக்கி 5 லூப் ஸ்டிச் வந்து போடணும், ஓகேவா? கொக்கி வந்து 5 ஸ்டிச் பண்ணணும், இது மாதிரி லூப் ஸ்டிச் வந்து 5 ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா, சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கோ நம்ம அதை பார்க்கலாம், ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து எல்லாமே மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசிக் எல்லாமே முடிஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த லைன்ஸை வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ண நல்லா பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கியில் 5, இந்த லூப் ஸ்டிச்சில் 5 ஸ்டிச் பண்ணிவிட்டு குரூப்பில் போஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.